பேங்கிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸில் இருக்கிற பேங்க்கோடைய அசட்ஸுக்கு எப்படிலாம் ப்ரொவிஷன்ஸ் கால்குலேட் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் அசட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று பெர்ஃபார்மிங் அசட்ஸ், இன்னொன்று நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸு. பெர்ஃபார்மிங் அசட்ஸ் தான் என்ன? பேங்க்கு கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்த லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ்க்கு வந்து ப்ராப்பராக ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா அந்த அசட்டு தான் பெர்ஃபார்மிங் அசட்ஸு. பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அ ஸ்டாண்டர்ட் அசட். தென் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸு இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான். அப்போ அந்த அட்வான்ஸஸ்க்கோ இல்லை லோனுக்கோ ப்ராப்பராக ஒரு இன்கம் வரல அப்படின்னா அது எது வரைக்கும் அப்படி பார்ப்பாங்க அப்படின்னா 90 days வரைக்குமே அதுக்கு ஒரு இன்கம் வரல அப்படின்னா அந்த அசட்டை தான் நான் பெர்ஃபார்மிங் அசட்டுன்னு சொல்கிறோம். இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை மறுபடியும் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது சப்ஸ்டாண்டர்ட் அசட், டவுட்ஃபுல் அசட்ஸ் அண்ட் லாஸ் அசட்ஸ். ஓகே, substandard assets, doubtful assets and loss assets. doubtful assets எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 1 year வரைக்கும் எனக்கு வட்டி வருமா வராதான்னு தெரியுறது வந்து தட் இஸ் 1 year-ஆக இருக்கலாம், இல்லை 1 to 3 years-ஆக இருக்கலாம், இல்லை more than 3 years-ஆக இருக்கலாம். தென் லாஸ் அசெட். ஓகே, ஸோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பர்சன்டேஜ். ஸ்டாண்டர்ட் அசெட்டாக இருந்தால் 0.4%. இந்த பர்சன்டேஜை பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்டாண்டர்ட் அசட்டாக இருந்தால் 15%. டவுட்ஃபுல் அசட்ஸில் 3 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்ல. 1 year-க்கு 25%, 1 to 3 years-ஆக இருந்தால் 40%, மோர் தென் 3 years-ஆக இருந்தால் 100%. ஓகே, இதுலேயே சப்ஸ்டாண்டர்ட் அசட்லேயே செக்யூர்டு அன்செக்யூர்டுன்னு இருக்கும். செக்யூர்டாக இருந்தால் 15%, அதுவே அன்செக்யூர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 25% எடுத்துக்கணும். இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. On 31st March 2008, X-Bank Limited finds its advances classified as follows. என்ன calculate பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா provisions against advances given by bank. பேங்க் கொடுத்துருக்கிற அட்வான்ஸஸ்க்கான ப்ரொவிஷன்ஸை calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் அசட்டோட வேல்யூ, டவுட்ஃபுல் அசட்டோட வேல்யூ 1 year, நம்ம இங்கே என்ன இது பார்த்தோமோ அது அப்படியே இங்கே சம் ஃபார்மெட்டில் வந்திருக்கு. பர்சன்டேஜால் மல்டிப்ளை பண்ணி அமௌண்ட் எழுதுறது மட்டும்தான் நம்மளுடைய ஒர்க்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் நம்ம ஸ்டாண்டர்ட் அசட் எழுதணுமா? ஸோ ஸ்டாண்டர்ட் அசட்டுடைய அமௌண்ட் எழுதிக்கோங்க. சப்ஸ்டாண்டர்ட் அசட்டுடைய அமௌண்ட்டு, ஸ்டாண்டர்ட் அசட்டுக்கு அப்புறம் இங்கே டவுட்ஃபுல் ஆரம்பிச்சிருக்கு, பட் இன் பிட்வீனில் சப்ஸ்டாண்டர்ட் அசட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் அசட், சப்ஸ்டாண்டர்ட் அசட், டவுட்ஃபுல் அசட். ஸோ ஃபார் 1 year, 1 to 3 years, மோர் தென் 3 years அண்ட் லாஸ் அசட். ஸோ அப்படியே அமௌண்ட் எழுதிக்கிறோம். ப்ரொவிஷனுடைய பர்சன்டேஜை அப்ளை பண்ணி பார்க்குறோம். அமௌண்ட் வித் பர்சன்டேஜ். ஸோ 14,91,300 அப்படிங்கிறது 0.4%ங்கிறதுனால 0.4/100 போட்டால் ப்ரொவிஷன்ஸுடைய அமௌண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜையும் டேரெக்டாக அப்ளை பண்ணி அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கோங்க. மோர் தென் 3 yearsனாலும் 100% தான் ப்ரொவிஷன்ஸ், அண்ட் லாஸ் அசட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதுவும் 100% ப்ரொவிஷன் தான். ஸோ